குருவாயூர் போகலான்ட்டு காலையில் ஒரு 4 மணி இருக்குங்க. எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இந்த சாரீ பார்த்துட்டோம்னா, நான் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு இருந்தேன். இந்த டைம் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. இப்போது வீட்டில் ஒரு 5:30 இருக்கும். கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து. நல்லா இருட்டாக தான் இருந்துச்சு. ஒரு 7, 8 பேர் வந்து குருவாயூர் போயிட்டுருக்கோம். போனதுமே வந்து ஒரு 6 மணி இருக்குங்க. அங்கேயே நிறுத்தி ஒரு காஃபிக்கு டீ குடிச்சிடலான்ட்டு பிஸ்கட்டோடு சேர்த்து அப்படியே டீ குடிச்சிட்ருக்குறோம். கேரளா கிட்ட வந்தாச்சுங்க. வந்ததுமே வந்து ரோடு எப்பயுமே குறுகலாக தானே இருக்கும். பார்த்து பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்கும். இப்போ பைபாஸ் வந்தாச்சு. இந்த இடம் வந்து கண்டிப்பாக குருவாயூர் போகும்போது யாருமே மறக்க முடியாது. ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். நீங்களும் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா குருவாயூருக்கு பஸ்ஸில் வேணாலும் போகலாம். இல்லை இந்த மாதிரி காரில் வேணாலும் போகலாம். மார்னிங் டிஃபன் வந்து நாங்கள் அப்படியே பேக் பண்ணி எடுத்துட்டோம். இட்லியும் குருமாவும் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்திருந்தோம். முக்கியமாக வந்து வெயில் வந்து இப்போ ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் தண்ணி இல்லாமல் எங்கேயுமே நகர முடியாதுங்கிறதுங்காட்டி ஒரு கேனில் போட்டு தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. இட்லியும் குருமாவும் வந்து எங்களுக்கு அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, பசிக்கு இதை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. சாப்பிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். இப்போ கார் பார்க்கிங் வந்திருக்கோம். கார் பார்க்கிங் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. சுற்றி சுற்றி வருது. இதுவே ஒரு ஸ்டெப் ஏறுற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ரொம்ப கூட்டம். நாங்கள் போனது வந்து சண்டே அப்படிங்காட்டியும் வந்துட்டு நிறைய கூட்டமாக இருந்துச்சு. நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆன்லைன் புக்கிங் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. வீட்டில் இந்த மாதிரி புக் பண்ணிட்டா மட்டும் போதும். வந்து சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் கிளியர் பண்ணுறேன். நாங்கள் போய் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தங்காட்டி திரும்பி வரும்போது வந்து ஒரு 3, 3:30 இருக்குங்க. கிளம்பும்போது ஒரு சிலர்லாம் வந்துட்டு முன்னாடி நின்று சாமி கும்பிடலாம். அந்தளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப நம்மளால் லைன்லலாம் நிற்க முடியலன்னா முன்னாடியே நின்று கொடிமரத்துக்கிட்ட சாமி கும்பிட்டாலே சாமி சூப்பராக தெரியுதுங்க. அப்படி தான் வந்து ஒரு 2, 3 பேர் கும்பிட்டு வந்தோம். திரும்பி வரும்போது அப்படியே லஞ்ச் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். லஞ்ச் டைம் மீறிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சரவணபவன் ஹோட்டலில் இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஃபுட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு 4 மணி இருக்கும். நாங்கள் உள்ளே வந்துட்டோம். நாங்கள் ஆர்டர் பண்ணும்போதே 4 மணி. முடிக்கும்போது பார்த்துட்டோம்னா 5 ஆயிரும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஃபன் ஐட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ரைஸ் அந்த மாதிரியும் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் குருவாயூரில் 2, 3 ஹோட்டல்ஸில் பார்த்தோம். அங்கே பார்த்துட்டோம் அப்படின்னம்னா பெருசாக வந்து சாதமெல்லாம் எதுவுமே இல்லை, டிஃபன் ஐட்டம்ஸ் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு அன் டைம் அப்படிங்காட்டியும். அதனால தான் கொஞ்சம் அவுட்டரில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா சல்லுன்னு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். வர வழியில் அப்படியே வந்து ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 7 o'clock இருக்கும். இப்படி தான் நாங்கள் குருவாயூர் போயிட்டு வந்தோம். பாய் பாய்.